நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் இவங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன். ரேகா, நீ கிளம்பு. என் பக்கத்தில் பொண்ணுங்களை பார்த்தாலே அவள் வைலண்ட் ஆகிடுவான். நீ கிளம்பு, நான் நாளைக்கு கால் பண்ணுறேன். ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? அண்ணா, ஜூஸு. கொஞ்சம் சக்கரை அதிகமாக போட சொல்லியிருக்கேன், குடிச்சிரு. ஆமா, அந்த பொண்ணு யாரு? யாரு? இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு ஸ்கூட்டர்ல போனாங்கல்ல அவங்க. ஓ, அவ என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப். உனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கனால தான் அவளை இன்ட்ரோ பண்ணி வைக்கல. குடிச்சிரு. சூர்யா ஃபைனான்ஸ் ஆபீஸ்ல ஒரு வருஷ கணக்குல வந்த மிஸ்டேக்ஸ் பாயுது. டாக்குமெண்ட் அடகு வச்சதுக்கு அவங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு காட்டியிருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுதாக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஒரே ஒரு டாக்குமெண்ட்ல 4.5 லட்சம் ரூபாயா? அப்போ இந்த 5-6 வருஷத்துல எத்தனை கோடி திருடி இருப்பாங்க? பிரவீனா இப்படி ஒரு ஃப்ராட்தனம் பண்ணுவான்னு எனக்கு தோணல. பிரவீனாவும் ஜெயக்குமாரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. நஷ்டம் அப்படிங்கறது வராததால அங்கிருந்து அவங்க கொண்டு வர கணக்கு அப்படியே பார்க்காம நீங்க பீரோல எடுத்து வச்சிருங்க. சுதா சொல்றது உண்மையா இருந்தா அங்க நடக்கிற பெரிய திருட்ட நான் இப்ப சொல்றேன். அங்க அடகு வைக்கிற நகைய வேற யாருக்கும் தெரியாம மத்த பேங்க்ல பிரவீனாவும் ஜெயக்குமாரும் சேர்ந்து அடகு வச்சிருக்காங்க. இதெல்லாம் சுதா டீச்சருக்கு எப்படி தெரிஞ்சது? நகையை ரிலீஸ் பண்றதுக்காக வர கஸ்டமர் கிட்ட நகை அதிகமா இருக்கிறதால பேங்கோட இன்னொரு லாக்கர்ல நாங்க நகையை பத்திரமா வச்சிருக்கோம், நீங்க நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கோங்கன்னு அவங்கள திருப்பி அனுப்பியிருக்காங்க. இப்போ ஃபினான்ஸ் பேங்க் லாக்கர்ல இருக்க நகைங்க எல்லாமே டூப்ளிகேட்டா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவங்களோட பினாமியை வச்சு அந்த நகையை மறுபடியும் அடமானம் வச்சு லட்சக்கணக்கில் லோன் கொடுத்துருக்காங்க. சுதா டீச்சர் கண்டிப்பா போய் சொல்ல மாட்டாங்க. என்னங்க, நீங்க என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. எந்த விவரமும் தெரியாம நான் எப்படி அங்க போய் செக் பண்ணுவேன்? நீ சூரஜை கூப்பிடு, அவன் போய் பார்த்துட்டு வரட்டும். ஆனா சூரஜனை போகணும்னு அவசியம் இல்ல. ஃபினான்ஸோட கணக்கை பாக்குறதுக்கு ஆடிட்டர் இருக்கார்ல, நீங்க அவரையே அனுப்பி விடுங்க. முதல்ல 2 வருஷத்துக்கான கணக்கை செக் பண்ண சொல்லுங்க. அதுக்குள்ள அவங்க தங்க நகையெல்லாம் மாத்தி வச்சுட்டாங்கன்னா திருப்பி கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஒருவேளை நகையை திருப்புறதுக்கு தேவையான பணம் அவங்க கிட்ட இல்லைன்னா நம்ம என்ன செய்யறது? அவங்க நம்ம கம்பெனில இருந்து எஸ்கேப் ஆகாத அளவுக்கு பார்த்து நம்மளோட பேங்க்ல பிரவீனாவும் ஜெயக்குமாரும் சேர்ந்து பல லட்சம் ரூபாய் திருடி இருக்காங்க. உங்ககிட்ட யாருமா சொன்னது? சுதா தான் சொன்னாங்க. சுதா டீச்சர். அவங்க சொன்னது மட்டும் இல்ல, சில ஆதாரமும் அனுப்பியிருக்காங்க. நீ நம்ம ஆடிட்டர் ராய் சாரை போய் பார்த்துட்டு வாப்பா. அவர்கிட்ட விஷயத்த சொல்லி ஃபைனான்ஸுக்கு போக சொல்லு. இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி வேண்டான்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா. இவ்வளவு அதிகமா வட்டி வாங்குற பேங்க் நடத்தி நீங்க யாரை காப்பாத்த போறீங்க? அதால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு? அது வேற இல்லாம உங்க அப்பா நிறைய பேரை நம்பிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி பம்ப்ல மேனேஜரா இருந்தவன் ஏற்கனவே பணத்தை திருடிட்டு போயிட்டான். இப்ப இவன் வேற. சாரதா, நம்ம பசங்க அனுபவிக்க வேண்டியத கண்ட திருட்டு பசங்க அனுபவிச்சுட்டு போறாங்க. பேசாம இருடி. எப்படி பேசாம இருக்க முடியும்? அவனுக்கு அந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணி வச்சிருக்கானுங்களே. அம்மா பேசாம இருங்க, அவங்க 2 பேரும் பாத்துப்பாங்க. வாங்க.
வாங்கம்மா. சூர்யா ஃபைனான்ஸோட லைசன்ஸு உன் பேரில் தான்ப்பா இருக்கு. நாம இருக்கிற இந்த வீடும் பெட்ரோல் பங்க் இருக்கிற இடத்தையும் ஃபைனான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக அடகு வச்சிருக்கேன். நம்ம பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணவங்களுக்கும் நகையை அடகு வச்சிருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நஷ்டம் ஏற்பட்டாலோ, ஒருவேளை நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் போய் பேங்கை லாக் பண்ணுற சூழ்நிலை வந்தாலோ, அடகு வச்சிருக்கிற இடங்களையும் கவர்மெண்ட் ஜப்தி பண்ணிடும். யார் பேரில் லைசன்ஸ் இருக்கோ அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்கிட்ட கேட்காம எதுக்காக நீங்க என் பேர்ல ஆரம்பிச்சீங்க? ஃபைனான்ஸ் கம்பெனி மட்டும் இல்லைப்பா, இந்த வீடும் பம்பும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுற அந்த இடமும் கூட உன் பேரில் தான் இருக்கு. அதில் உனக்கு ஆட்சேபனை இருக்கா என்ன? இந்த பேப்பரில் இருக்கிற கணக்குகள்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா சூர்யா ஃபைனான்ஸ் கம்பெனி பெரிய சிக்கல்ல மாட்டிக்கும். எந்த நிமிஷம் வேணாலும் கம்பெனி இல்லாமல் போயிடும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அங்கேயே நம்ம நிலைமை டவுன் ஆகிடும். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக நம்ம பேங்க்கில் லோன் போட்டிருக்கோமே, அந்த லோனும் நமக்கு கிடைக்காது. பாதி வழியிலேயே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டியது இருக்கும். நாம் வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் வரும். இதெல்லாம் ஏன் கவனிக்காம விட்டீங்க? நான் ஓடி ஆடி கவனிக்கிறதுக்கு எனக்கு வயசு இல்லைப்பா. இந்த கணக்குகளை வச்சு பார்க்கும்போது நாம் மாட்டிக்கிட்டோன்னு தெரியுது. அதில் இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் அந்த கடவுள் சுதாவோட உருவத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்காரு. அவங்க 2 பேரும் பணத்தை கையாடிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி வெளியே யாருக்கும் தெரியாமல் நாம் போய் அங்கே செக் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நீயும் நானும் அவமானப்பட்டு மற்றவங்களோட கல்லடியும் செருப்படியும் வாங்கிக்கிட்டு நடு ரோட்டில் நிற்க வேண்டியது இருக்கும். சார், 5 பவுன் நகையை அடமானம் வச்சு நம்ம 80,000 ரூபாவை கேஷா கொடுத்துருக்கோம். ஆனா கேஷ் கொடுத்த அந்த வவுச்சர்ல அடகு வச்சவங்களுடைய சைன் இல்லையே. இது ஒரு பிரைவேட் பேங்க் தான். இந்த அளவுக்குலாம் சின்சியரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் கையெழுத்து விஷயம், நான் 10 இடத்துல சைன் போடும்போது 5 சைனுக்கு அப்புறம் அது மாறிடும். இது எல்லாத்தையும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க சார். நகையை மூட்டுறதுக்காக வந்திருக்கு. இவர் எனக்கு தெரிஞ்ச ஆளுதான், நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. சார், 10 பவுனுக்கு மேலே இருக்க நகையை நாங்கள் இங்கே வச்சிருக்க மாட்டோம். அது எங்களுடைய மெயின் பிரான்ச்சில் தான் இருக்கும். அப்போ நான் மெயின் பிரான்ச்சுக்கு தான் போகணுமா? ஐயோ வேண்டாம் சார், நான் இங்கேயே கொண்டு வந்து தர்றேன். நகையை அங்கேயே இருந்து இங்கே கொண்டு வரதுக்கு எப்படியும் 3 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. அப்போ நான் நாளைக்கு வரேன். நமக்கு மெயின் பிரான்ச் கோட்டயத்தில் இருக்கா? யார் சொன்னா? 2 லட்சத்துக்கு அடகு வச்சிருக்காங்க. நாளைக்கு வந்தா இன்னைக்கு வட்டி சேர்த்து வாங்கிடலாம்ல. எப்படி? அக்கா, நேத்து இந்த ஆள் தான் உங்களை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. ஏன் மறுபடியும் வந்திருக்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா என்ன? நீ உன் இஷ்டத்துக்கு உள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறதுக்கு இந்த இடம் உனக்கு சொந்தமானது இல்ல. ஐயோ, நேத்து எனக்கு டக்குன்னு கோவம் வந்ததுனால நான் என்னென்னமோ பேசிட்டேன். அதுக்கு மன்னிப்பு கேட்க தான் நான் இப்ப வந்திருக்கேன். இங்க மேல் ஸ்டாஃபுக்கு பதிலா ஒரு லேடி ஸ்டாஃப் தான் இருக்காங்கல்ல? இதை அடக வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடுங்க. எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் சந்தோஷம்தான். சார், இது எவ்வளவு வரும் பார்த்து சொல்லுங்க. எவ்வளவு கொடுக்கலாம்? ஜெயக்குமார், உங்களுக்கு ஓகேனா ஒரு 150 ரூபா கொடுக்கலாம். 150? என்னையா கிண்டல் பண்றியா? இங்க இருக்கிற எல்லாத்தையும் முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இது உனக்கு எங்க கிடைச்சது? ஆமா, என்ன சார் பிரச்சனை? இது தங்கம் இல்ல, கவரிங்க. கவரிங்க? போலீஸ்ல உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. இது உன்னோடதா? இல்ல. அப்படின்னா அது யாரோடது? நான்
வர வழியில எனக்கு கிடைச்சது. வழியில கிடைச்சதெல்லாம் எடுத்து வந்து இங்க அடகு வைக்க முடியாது, புரியுதா? ஏங்க எனக்கு தங்கன்னு தோணுச்சு, அதனால அடகு வைக்க இங்க வந்தேன். ஒருவேளை அது தங்க இல்லைன்னா திரும்ப என்கிட்ட கொடுத்துருங்க, நான் இங்கிருந்து கிளம்புறேன். போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் நீ போலாம். ஹே, இங்க பாருங்க, நீங்க இதை தங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அந்த செயினை கொடுங்க, நான் வேற எங்கேயாவது போய் செக் பண்ணிக்கிறேன். வாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட தர்றேன். ஜெயக்குமார் அண்ணா, என்ன பிரச்சனை? டூப்ளிகேட் அடகு வைக்கிறதுக்காக வந்திருக்கான். வர்ற வழியில கிடைச்சதுன்னு வேற சொல்றான். அதெல்லாம் போய் முதல்ல ஒரிஜினல் நகையை கொண்டு வந்து அடகு வச்சான். இதோ இப்ப கொண்டு வந்திருக்கு டூப்ளிகேட். இதேதான் அவனுக்கு வேலை போல. நான் இப்ப போலீஸை கூப்பிடுறேன். கொஞ்சம் இருங்க. நீ தெரியாம தப்பு பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு தெரிஞ்ச யாரையாவது வர சொல்லு. அவங்க வந்து சொன்னாங்கன்னா நான் கேஸ் போட மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு இந்த இடத்துல இருக்காங்க. சுதா உனக்கு தெரிஞ்ச ஆளுன்னு நேத்து சொன்ன மாதிரி நீ சொல்ல போறியா என்ன? அதே தான் நான் இப்பவும் சொல்றேன். இவ எனக்கு தெரிஞ்சவ மட்டும் இல்ல, தெரியாதுன்னு தான் அன்னைக்கே சொல்லிட்டாங்களே. அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. இவ கழுத்தில் இருக்கிற தாலிய கட்டினவன் நான் தான். நான் கல்யாணம் பண்ண என்னோட பொண்டாட்டி பாலா தான் இவ. யோ, இது பாலா இல்ல, சுதா. சுதாயா? யோ முட்டாளு, இவ வெறும் சுதா இல்ல, பால சுதா. அதான் என் பொண்டாட்டியோட ஃபுல் நேம், பால சுதா வேணுகோபால். இதுக்கப்புறம் இன்னொரு உண்மையை சொல்றேன். வழியில கிடந்த இந்த செயினை நேரா எடுத்துட்டு வந்து இங்க அடகு வைன்னு சொன்னதும் இவதான். நீங்க கொண்டு வாங்க, நான் இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனாலதான் நான் இதை இங்க எடுத்துட்டு வந்தேன். தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க, எனக்கு இத பத்தி சத்தியமா தெரியாது. அத விடுங்க. இங்க நிக்கிறவர் உங்க புருஷனா? சுதா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த ஆளுதான் உங்க புருஷனா? இந்த ஆள் ஒரு பைத்தியக்காரன், என் புருஷன் கிடையாது. அது இங்க குடியா? அக்கா, அந்த ஆள் தான் உண்மையிலே உங்களோட புருஷனா? நீ இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காத முருகா. நீங்க வருத்தப்படுறத பார்க்கும்போது எனக்கும் வருத்தமா இருக்குக்கா. அக்கா, நீங்க சொல்லுங்க, அந்த ஆள் ஏதாச்சும் பண்ணணுமா? உங்களுக்காக நான் பண்றேன்க்கா. சுதா, இப்படி ஒரு இக்கட்டான நிலையில நானா இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பேன். சொல்ல போனா ஒரு படி மேல போய் அந்த ஆளு கண்ணத்திலே நான் அரைஞ்சிருப்பேன். ஆனா இவ்வளவு தெளிவா ஒரு ஆளு கத்தி இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்றாருன்னா அது ஒரு புருஷனால மட்டும்தான் முடியும். நீங்க என்கிட்ட சொல்லுங்க, அந்த ஆள் உங்க புருஷன் தானா? ஆமா. அப்படி ஒரு ஆள் எனக்கு புருஷனா வந்து சேர்ந்துட்டான். ஓகே, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஏன் அவரை உங்க புருஷன் இல்லைன்னு சொன்னீங்கன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க அப்படி சொன்னதை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க சுதா. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. பிரீத்தியோட அண்ணன் சூரஜுக்கும் பாலசுதான்ற பொண்ணுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாலசுதா தான் என் முன்னாடி நின்னுட்டு இருக்க சுதாவா? இப்படி பேசாம மௌனமா இருக்கிறத பார்த்தா அது நீங்க தானே எனக்கு தோணுது. ஓகே, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
அவ ஏதாவது சொன்னாளா? நம்ம நினைச்சது சரிதான். அது அவளோட புருஷன்தான். சுதாவோடைய நடவடிக்கை பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. திடீர்னு ஒருத்தன் வந்து புருஷன் சொல்லுவானா என்ன? சுதா இங்கே வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுல இருந்தே அவன் அடிக்கடி இங்க வர ஆரம்பிச்சிட்டான். போன முறை அடகு வைக்க வரும்போதே அவன் ஒரு மெண்டல் கேஸ் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த ஆளு சுதாவோட புருஷன் மட்டும் இல்ல, 7-8 வருஷமா ஒரு கொலை கேஸ்ல தண்டனையை அனுபவிச்சுட்டு ஜெயில இருந்து வந்தவன் அவன். புருஷன் வெளியூர்ல வேலை பார்க்கறதா தானே சுதா நம்ம கிட்ட சொல்லியிருந்தா. புருஷன் ஜெயில இருக்கான்னு எப்படி சொல்லுவா? இதுக்கப்புறம் சுதா இங்க வேலை பார்க்க அனுமதிக்கவே கூடாது. இல்லைன்னா அந்த பைத்தியக்காரன் மறுபடியும் வருவான். போய் சொல்லி வேலைக்கு சேர்ந்துட்டான்னு சொல்லி அவளை நம்ம ஈஸியா வேலையை விட்டு அனுப்பிச்சிடலாம். போயிடுன்னு சொன்னா அவ போயிட போறா. ஆனா அப்படி அனுப்பிவிட்டோம்னா நம்ம பாரம் அதிகமாயிடும். இங்க இருக்கிற பல பிரச்சனைகளை அவ தலையில ஏத்தின பிறகுதான் அவளை அனுப்பணும். அது நடக்குமா? இப்ப அது ஈஸியா பண்ணிடலாம். இந்த பேங்கோட லைசன்ஸ் சூரஜ் பேர்ல இருக்கு. சூரஜ பழி வாங்கறதுக்காகவும் அந்த ஆளை இல்லாம பண்றதுக்காகவும் அவ பேங்குக்கு வேலைக்கு வந்திருக்கா அப்படின்னு யார் சொன்னது? நாம சொல்லுவோம். சும்மா சொன்னா போதுமா? ஒரு காரணம் வேணும் இல்லையா? காரணம் இருக்கு. சூரஜ் கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்த பாலசுதா தான் இந்த சுதா. தன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி ஏமாத்தின சூரஜ பழி வாங்குற காரணமா தான் அவ இந்த பேங்குக்குள்ள தந்திரமா வந்து ஒரு சதி வேலையை பண்ணிருக்கா. நம்ம அப்படித்தான் சொல்லணும். அது எப்படி சரியா வரும்? சூரஜ் தான் இந்த கம்பெனியோட ஓனர்னு அவளுக்கு தெரியாது இல்லையா? அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரீத்தி தான் சுதாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. கூட பிறந்த அண்ணனுக்கு எதிராக பிரீத்தி நடந்துக்குவாங்களா என்ன? சென்டிமெண்டா பேசி பிரீத்தியை ஏமாத்தி இங்க வந்து சேர்ந்திருக்கான்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம ஊர்ல ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. அங்க எங்கேயும் வேலைக்கு போகாம சுதா நேரா இங்கதான் வரணுமா? அதுவும் சரிதான். அப்படின்னா நாம அவளுக்கு எதிராக கொடுக்கிற எவிடன்ஸும் சரியாதான் இருக்கணும். எல்லா தப்புகளையும் நம்ம ஒரே மாதிரி கொண்டு போனா அவ மாட்டிப்பா. வாங்க. உள்ள போங்க. நில்றி. உனக்கு இப்ப புருஷனா யார் இருக்காங்க? நான் உன் புருஷன் இல்லைன்னு தானே நீ சொன்ன. நான் அப்படி சொன்னப்ப உங்களுக்கு ரொம்ப வலிச்சது இல்ல? ஆனா மத்தவங்க முன்னாடி வச்சு இந்த ஆள் என்னுடைய புருஷன் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பொண்டாட்டியோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியாது. அவமானத்துல ஒரு புழு மாதிரி சுருண்டு போயிட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பொறுமையா இருந்தும் கூட மறுபடியும் மத்தவங்க முன்னாடி அவமானப்படும் போதும் அவஸ்தப்படும் போதும் ஒரு பொண்ணு மனசளவுல எப்படியெல்லாம் கஷ்டப்படுறா அப்படின்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் டிராமாவை நிறுத்துடி. எனக்கு முடியாததுனால என்ன பாடையில கட்டி கொண்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காத. இல்ல ஒருவேளை எனக்கு பதிலா வேற ஒருத்தனை புருஷனா தேடி வச்சிருக்க அப்படின்னா இந்த தாலியை கழட்டி குடுறி. இந்த உலகத்துல நான் ஒரு ஆளுக்கு தான் பொண்டாட்டியா இருக்கேன். அந்த ஆளு கழட்டி எரியற வரைக்கும் இது என் கழுத்துல ஒரு அலங்காரமாவோ இல்ல அடிமையா தான் இருக்கும். நீ என்ன தோக்கடிக்க பாக்குறல்ல? சாகறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவையாவது உன்னை என் காலடியில விழ வெப்பண்டி. நீ என் முன்னாடி கையேந்தி நிப்ப. அதுதான் நான் உனக்காக வச்சிருக்கிற அடுத்த குறி. இத்தனை நாளா இல்லாத சந்தேகம் இப்ப மட்டும் ஏன் வந்துச்சு? சுமேஷ், நான் உங்க ஒய்ஃபை பார்த்தப்பவே உங்ககிட்ட நான் சொன்னேன்ல அவங்கள இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேன்னு. ராத்திரி ஃபுல்லா யோசிச்சேன். அப்புறம் ஞாபகம் வந்தது. நான் என் கசின் கூட ஹாஸ்பிட்டல் போனப்பதான் அங்க வச்சு பார்த்தேன். உங்க ஒய்ஃப் அவங்க அம்மாவோட செக்கப்புக்கு வந்ததா என்கிட்ட சொன்னாங்க. என்ன செக்கப்? 3வது மாசத்துக்கான பிரெக்னன்சி செக்கப். ஆனா அவளை பார்க்கும்போது 3 மாசம் கர்ப்பிணி மாதிரியா உனக்கு தெரிஞ்சது? இல்ல, ஆனா அவங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதுதான் அவளுடைய பிரச்சனையே. மனநோய்க்கான இன்னொரு வருஷன். அவ கர்ப்பிணியே இல்ல. அவளால எப்பவுமே ஒரு அம்மாவா ஆக முடியாது. ஆனா அவ ஒரு கர்ப்பிணின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. எல்லா தடவையும் என்னையும் நான் இல்லாதப்ப அத்தையை கூட்டிட்டு அவ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருப்பா.
குழந்தைக்காக புது துணியெல்லாம் வாங்குவா. இப்படி ஒவ்வொரு நாளும் அவ வியாதி அதிகமாயிட்டே போகுது. அவ பண்றதுக்கு எதிரா நாம ஏதாவது சொன்னா அவ உடனே வயலண்ட் ஆயிடுவா. வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் போட்டு உடைப்பா, தலையை கொண்டு போய் செவுத்துல அடிப்பா. இதை எல்லாத்தையும் தாங்கிக்க முடியாததுனால அவ சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு அவளுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்போம். ஆனா உங்களை பார்த்தா ஒரு மென்டல் பேஷண்ட் மாதிரி தெரியல. யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு தடவை வேணா நீ என் வீட்டுக்கு வந்து பாரு. என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அவ கால்ல சங்கிலி கட்டி வீட்லயே பூட்டி வச்சிருப்பாங்க. அவ்வளோ கொடுமை பண்ணுவா. உன்னை நான் ஏமாத்துவேனா என்ன? என்னக்கா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு? எனக்கு பஸ் கிடைக்கல முருகா. இங்க ஏதோ பிரச்சனைக்கா. காலையில இருந்து ஆடிட்டிங் போயிட்டு இருக்கு. எல்லா கணக்கையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. பிரவீனா மேடமும் ஜெயக்குமார் சாரும் உங்களை 2-3 தடவை கேட்டுட்டு போயிட்டாங்க. சுதா, நான் உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்றது? சாரி, லேட் ஆனதுனால நான் கால் வந்ததை கவனிக்கல சார். ஆடிட்டர் வந்திருக்காரு. அந்த ஆளு நம்ம பேங்கோட ஒரு வருஷம் அக்கௌண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த 1-2 மாசத்துக்கான கணக்குகள்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குன்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. நான் ரொம்ப சரியா தான் கணக்குகளை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற புக்லயும் கம்ப்யூட்டர்லயும் ஒரே கணக்குல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதுல டாக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதை 2ஆ தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு ஒண்ணு அந்த மாதிரி தோணல. ஆடிட்டர் ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு தோணுன மாதிரி பதில் சொன்னா மட்டும் போதாது. ஏதாவது ஒரு மிஸ்டேக் சுட்டி காட்டி சொன்னார்னா என்னுடைய கவனக்குறைவினாலையும் எழுத்து மிஸ்டேக்னாலையும் நடந்திருக்கும், உடனே சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லணும். மத்ததை நான் பாத்துக்கிறேன். புரியுதா? என்னாச்சு சுதா, ஏன் இவ்வளவு லேட்டு? என் வீட்டுல சில பிரச்சனைகள் இருக்கு மேடம், அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. வீட்டு பிரச்சனையெல்லாம் வேலை செய்யற இடத்துக்கு கொண்டு வந்தா இங்க இருக்கிற வேலையெல்லாம் எப்படி நடக்கும்? சுதா, நீங்க கேபினுக்கு போங்க. ஆடிட்டர் உங்களை கேட்டுட்டு இருந்தாரு. அந்த ஆளு என்ன கேட்டாலும் அதுக்கான சரியான பதில நீங்க சொல்ல வேண்டாம். பார்த்துட்டு சொல்றேன்னு சொன்னா மட்டும் போதும். நீங்க போங்க. மிஸ்டேக் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாரா? இருக்கிற 2 மணி நேரத்துல அவரால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? உண்மையை கண்டுபிடிக்க குறைஞ்சது 1 மாசமாவது ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம விஷயத்த சேவ் பண்ணிக்கணும். பிரச்சனையை சுதா பக்கம் திருப்பிடணும். May I come in, sir? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.